ஹலோ கைஸ், வெல்கம் டு கவிஸ் மூவி கார்னர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 100 சாமி படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி தான் ஹீரோ, சுவாசிகா மேடம் தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கவர் சசின்ற டைரக்டர் தான். இந்த படத்தை வந்து முக்கியமான கருத்து என்னன்னு சொல்ல போனால், விதவை மறுமணம், இதுதான் இந்த படத்தோட முக்கியமான மைய கருத்தாக வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கதைக்களத்தை கொண்டு போகிறதே வந்து சுவாசிகா மேடம் தான். விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வர்றாரு, அதுவும் செகண்ட் ஹாஃபில் தான் வர்றாரு. அது வரைக்கும் அவர் பற்றின ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ ஓப்பனிங் என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயின் விதவியாக காட்டுறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும் போல். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன் காட்டுறாங்க. இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்கள வளர்த்துறாங்க அப்படி தான் ஆரம்பிக்குது. அது இல்லாமல் இந்த அம்மா விதவையாக இருக்கிறதுனால ஊரில் இருக்கவங்கள என்ன மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அப்படியே கொண்டு போகிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த அம்மா வீடு எல்லாத்தையும் அடமான வச்சு ஓரளவுக்கு படிக்க வச்சிருது. படிக்க வச்சதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து எல்லாரும் மாதிரியும் நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியார் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து மறுமணம் பண்ணிக்க ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட் ஆனால் என்ன பண்ணுறது, சமூகம் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் வாத்தியார் போய் இவங்க பசங்க தான் வளர்ந்துட்டாங்கல்ல, காலேஜ் போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. அவங்க பையன் மூத்த பையன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவன் வந்து ஒரு மாதிரி அழுது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அப்புறம் அவங்க அம்மாட்ட கத்திட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். இங்கே தான் வந்து ஒரு மாதிரி போகுது கதை கொஞ்சம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் இருந்தாலும் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் வந்து வேலைக்கு போகிறான். மூத்தவன், சின்னவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் வேலைக்கு போகிறதுனால அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வளர்ந்துருது. ஸோ என்ன பண்ணுறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறான், எங்கள் அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி. அவங்களும் ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறான். ஆனால் அவங்க அம்மா இப்போ வந்து எனக்கு அவங்க மனசில் அதுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே இவன் இல்லை வேண்டாம், நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவங்க அம்மாவும் வேறு வழி இல்லாமல் பேருக்கு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா ஆள் மனசை தூண்டி விட்றான். இவங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே படம் மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல தான் நம்ம விஜய் ஆண்டனியை கொண்டு வராங்க. இவங்க வீட்டுக்கு அந்த அம்மா வந்து பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிற மாதிரி, மாப்பிள்ளை பார்க்க கூப்பிட்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அங்கே தான் விஜய் ஆண்டனி வராரு. இதில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ரோல் தான், சிம்பிளாக தான் இருக்குது, நீட்டாகவும் நடித்து கொடுத்துருக்காரு. பழைய படத்தில் இருக்கிற மாதிரி ஃபைட்டு அந்த மாதிரிலாம் ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இது ரொம்ப இதாக ஃபேமிலியாக தான் போகும். டீசெண்டான படம் தான். இதில் 2 பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே செட் ஆயிடுது. பட் பசங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் விஜய் ஆண்டனி போய் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. ஃபேமிலியோட போய் பேசும்போது அந்த பையன் ஒத்து வராத மாதிரி சொல்லிடுறான். பார்த்தா அவங்க பெரியம்மா இருக்குது. ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் அவரை தனியாக போய் சந்தித்து இந்த விஷயத்த சொல்கிறான். நீ சொன்னது எனக்கு ஓகே தான்ப்பா, ஓகே சரி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அடுத்த நாளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஊருக்குள்ளேயும் சுற்றி டவுட் வந்துடுது. அவங்க சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது. அந்த ஹீரோயினோட அண்ணன் கருணாஸ், அவர் தான் வந்து அவங்கள கொல்லலாம் ட்ரை பண்ணுறாரு. அதையும் தாண்டி நம்ம பொழைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க பசங்கள்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்றாங்க. இதுதான் கிளைமேக்ஸு. பட் இது நல்ல ஒரு கான்செப்ட் தான். விஜய் ஆண்டனி சாரும் செகண்ட் ஹாஃபில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் ஒரே ஒரு இது என்னென்னா, படத்தை ஃபுல்லாக லேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதுதான் ஒரு இது ஸ்லோ. இந்த படத்தோட குறைன்னு சொல்லணும்னா மெயின் அதுதான். மற்றபடி படம் ஓகே தான். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து நம்ம ரேட்டிங் கொடுக்கணும்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு 7 to 8 கொடுக்கலாம். நான் ஆவரேஜாக 7.5 கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.